நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? 2024 இன்றைக்கி இனிமையாக தொடங்கியிருக்கு. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். லக்கி மேன் நம்ம யூடியூப் சேனல் சில நாட்களாக உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கேன். இந்த கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் நம்ம முடிஞ்சளவு வெற்றிகள் வர மாதிரி தான் ட்ரை பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஓரளவு பேட்டர்ன் நல்லா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? லிமிட்டாக ட்ரை பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் போர்டு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சில பேட்டர்ன் நல்லா இருக்கும்போது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வின் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு சில வின்னிங் வரும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நாள் நம்ம எடுக்கிறது அன்றைக்கே வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதனால் லிமிட்டாக ப்ளே பண்ணி ட்ரை பண்ணி வின் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்ம 2024 ஜனவரி 1 இன்றைக்கி தேதி 1ஆம் கெஸ்ஸிங் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது ஒரு சின்ன பேட்டர்ன் தான். நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க நம்பரே, இப்போது நம்ம இன்றைக்கி தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி கொஞ்சம் நீலேருந்து நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே ஒரு நிமிஷம், இந்த செப்டம்பர் மாதம் பாருங்கள். இங்கே 45 ஓகேங்களா? இந்த 45 இந்த ஒரு நாள் விட்டு இந்த 45 இந்த ஒரு நாள் விட்டு 90 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் அடிச்சிருப்பான். நல்லா பார்த்துங்க. 45 ஒரு நாள் விட்டு 90 கரெக்டுங்களா? 45 ஒரு நாள் விட்டு 90 இது ஃபுல் ஆப்போசிட் வச்சு ஒரு கேம் விளையாடியிருக்கான். ஓகேங்களா? இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே 54 அப்படின்னு ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். இந்த 54 இதை அப்படியே திருப்பி அடிக்கும் போது 54 அந்த ஒரு நாள் விட்டு ஒரு கேம் 09 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஒரு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி அடிக்கும்போது ஒரு சில நம்பரை பேட்டர்னை முடிக்கணுன்றதுக்காக அதை கம்ப்ளீட் பண்ணுன்ட்டு ஒரு சில டைமில் அதை கரெக்டாக அடிப்பான். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் இப்போ நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது நம்ம இந்த லாஸ்ட் மந்த்துக்கு ஒரு கேம் அடிச்சிருக்கேன். அதையும் நம்ம பார்ப்போம் என்ன. இந்த பிசியில் பாருங்கள், ஒரு 40 ஒரே நிமிஷம். பிசியில் ஒரு 92. ஓகேங்களா? இந்த 92 நல்லா பார்த்துங்க. 92 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் அடிச்சிருக்கோம். இந்த 92க்கு ஃபுல் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 47. அதை ஒரு நாள் விட்டு 47 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருப்போம். நம்ம ஆல்ரெடி இந்த பேட்டர்னுக்கு இந்த 92க்கு 47 ஒரு 93 அடித்தான். அதுக்கு 48 வரும்னு சொல்லியிருந்தோம். அந்த கேமை அவன் முடிக்கலை, லாஸ்ட் மந்தில் முடிக்கலை. ஓகே, அப்போ அடுத்த பேட்டர்ன் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போது ரெண்டாவது பேட்டர்னாக இந்த பேட்டர்னில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது ஏபி 92க்கு ஒரு 47ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் விட்டு அடிச்சிட்டான். கரெக்டுங்களா? இப்போது நம்ம அதை பிசியில் அடிச்சிருக்கான். இப்போது ஏபியில் 74 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான் பாருங்க. ஏபியில் 74 இங்கே இருக்குங்களா? ஏபியில் 74க்கு அவன் ஒரு நாள் விட்டு அந்த பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணோன்னா, சப்போஸ் இந்த 74க்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சு ஒரு நாள் விட்டு ஏபியில் 29 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்பர் வரணும். புரிஞ்சுதுங்களா? கிளியராக சொல்கிறேன், கொஞ்சம் கவனித்து பார்த்துக்குங்க. இப்போது 92க்கு 47 ஒரு நாள் விட்டு 47 ஒரு பேட்டர்ன் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? எப்பயுமே இந்த ஒரு சில பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட் இதை அடிச்சுட்டு இதை அடிக்கும் போது நெக்ஸ்ட் டைம் அடிக்கும் போது ரெண்டாவது நம்பரை தான் ஃபஸ்ட்டில் அடிப்பான். ஓகேங்களா? இப்போது அந்த படி பார்த்தா இந்த 74 இங்கே நமக்கு இன்றைக்கி ஏபியில் அடிச்சிருக்கான். கரெக்டுங்களா? ஏபியில் அடித்ததால் நம்ம இன்றைக்கி 92 அப்படின்னு சொல்லிட்டு
29 அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? 29ன்ற நம்பர் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏபியில் ஒரே நிமிஷம். 29 நமக்கு இன்றைக்கி ஏபி 29 இந்த நம்பர் நமக்கு வந்திருக்கு. உங்களுக்கு சீபோர்டு என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது நமக்கு ஏபி 29 ஓகேங்களா? ஏபி 29 இன்றைக்கி ஒரு நம்பர் கொடுக்குறேன். அடுத்த பேட்டர்ன் இன்னொன்று சொல்கிறேன், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே நிமிஷம். இப்போது இந்த பீபோர்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 400ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். 400. இங்கே பீபோர்டு பார்த்தீங்கன்னா 0. இங்கே பீபோர்டு 0. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு 107. இதுக்கு முன்னாடி அடித்த பீபோர்டு 0 பார்த்தீங்கன்னா 107. போன மாதம் 3ஆம் தேதி ஒரு 107ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கேன். அடுத்து பீபோர்டு 0 வச்சு 107ன்னு சொல்லிட்டு அடுத்த 0 பார்த்திங்கன்னா இந்த ஏபி 40 தான் அடிச்சிருக்கான். இந்த ஃபஸ்ட்டு 0 அடிக்கும்போது ஒரு பேட்டர்ன் அடிச்சிருக்கான். அதை நீங்கள் ட்ரை பண்ணி செகண்ட் டைம்னாலும் நான் ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இங்கே 10 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கேன். இந்த பீபோர்டு 0க்கு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். மறுநாள் இந்த 0 எடுத்து ஃபுல் ஆப்போசிட் வச்சு 5ன்னு அடிச்சுட்டு இந்த 1 எடுத்து டைரெக்டாக வச்சுருப்பான். ஓகேங்களா? இப்போ 0க்கு 1, 0க்கு 5, 1க்கு 1ன்னு சொல்லிட்டு ஏபி 51ன்னு சொல்லிட்டு ஒரு கேம் அடிச்சிருப்பான். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது அடுத்த 0 பார்த்திங்கன்னா 40. ஓகேங்களா? நமக்கு 40. இப்போது அதே சேம் பேட்டர்ன் படி அடித்தா நமக்கு 0க்கு 5 அப்படின்னு அடிச்சுட்டு இந்த பீபோர்டு 4க்கு டைரெக்டாக 4ன்னு வைக்கணும். சப்போஸ் இந்த வாட்டி சேஞ்ச் பண்ணி அடித்தானா என்ன வரும்னா ஏ போர்டு 40க்கு இந்த 0வை டைரெக்டாக வச்சுட்டு இந்த 4க்கு ஆப்போசிட் பண்ணி 9 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். ஓகே, இங்கே 40க்கு 54 அப்படின்னு வரணும். அப்படி இல்லைனா ஃபுல் ஆப்போசிட் பண்ணி 0க்கு 0 அடிச்சுட்டு 4க்கு 9 அடிக்கணும். கரெக்டுங்களா? இப்போது 0-9 இப்போ மொத்தம் நம்ம இன்றைக்கி 3 போர்டு கெஸ்ஸிங் தரோம். இன்றைக்கி டேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஏபி 29 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 54 அப்புறம் 0-9 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நம்பர் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம போர்டு கெஸ்ஸிங் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். உங்களுக்கு சி போர்டு என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரிங்க நண்பர்களே, கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். மறுபடியும் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.